எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸஸ் ஆர்த்தி பிரகாஷ் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கார்டமம் பிளான்டர். கார்டமம் பிளான்டேஷன் பத்தியும், அதை எப்படி நம்ம வளர்த்துறது, அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோ போலாம். வெல்கம் மிஸ்ஸஸ் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சேது, நல்லா இருக்கும். ஹோப் யூ ஆர் ஃபைன் தேர். ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கிறோம். எல்லாங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா உங்களுக்கு? கெட்டிங் நார்மல். ஓகே ஆயிட்டு இருக்கு. ஆர்த்தி, இன்னைக்கு நாங்க உங்க கூட நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கார்டமம் பிளான்டேஷன் அதை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா கார்டமம் வளர்த்துறது மட்டும் ஒரு ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது, அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு தெரியும். பட் அதை எப்படி நீங்க வளர்த்துறீங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்றீங்க, என்ன ஏது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்ன கிராப்புங்க கார்டமம்? ஏலக்காய் அப்படின்றோம், அது வந்து என்ன கிராப்பு? கார்டமம் நம்ம குயின் ஆஃப் ஸ்பைசஸ்னு சொல்றோம். இது வந்து ஜிஞ்சர் ஃபேமிலி, எலட்டேரியா கார்டமம் பொட்டானிக்கல் நேம் நமக்கு. இது வந்து டியூபர் தான், டியூபர்ஸ் கல்டிவேட் பண்ணணும் அதுதான். சோ அப்ப இது ஜிஞ்சர் ஃபேமிலி. இது வந்து சர்டன் இடங்கள்ல தான் வளருமா? இதனோட வெதர் எப்படி, இதனோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி, இதை வந்து உள்ளாடி வளர்த்த முடியுமா, அந்த மாதிரி உள்ளது நிறைய கொஞ்சம் சொல்லுங்களேன். வெதர்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் த இயர், நமக்கு த்ரூஅவுட் த இயர் வந்து ஒரு 1000 mm ரெயின்ஃபால் இருக்கணும். சம்மர்லயுமே சம்மர் ரெயின்ஃபால்ஸ் இருக்கணும், கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கக்கூடாது. சப்போஸ் ரெயின்ஃபால் இல்லைன்னா நமக்கு அதுக்கு தேவையான இரிகேஷன் கொடுக்கறதுக்குள்ள இது இருக்கணும். ஸ்லோப் வேணும், ஸ்லோப்பி டெரைன் வேணும் நமக்கு. இப்ப இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், இங்க கேரளால இடுக்கி டிஸ்ட்ரிக்டா இருந்தாலுமே அது சில ரீஜன்ல மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சாயிலுமே நமக்கு ஃபாரஸ்ட் சாயில் மாதிரி ஒரு சாயில் வேணும். நம்மளா இப்ப நார்மல் சாயில் இல்ல, ஃபாரஸ்ட் சாயில் மாதிரி வேணும். அதை எப்படி நீங்க அதை கல்டிவேட் பண்றீங்க அந்த கார்டமம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கார்டமம் நம்ம ஆக்சுவலா வந்து ஓல்டு ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து சீட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வந்து பிராக்டிகலி நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு நம்ம சீட்ஸ் வச்சு பண்றதுல. இது இன்டோர் பிளான் கிடையாது, அவுட்டோர் பிளான் தான். நம்ம வந்து இப்ப பண்றது, இப்ப பிராக்டிகலி நமக்கு அவைலபிளா இருக்கிற மெத்தட் வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் தான். ஸ்டெம் ப்ரொபகேஷனா ஒரு ஹெல்தி நார்மல் மதர் பிளான்ட்ல இருந்து ஒரு மெயின் ஸ்டெம்மும் சைட்ல ஒரு ஸ்டெம், அப்ப ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு ஸ்டெம்மும் இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம ரீப்ரொபகேட் பண்ணணும். அதை வந்து ஒரு பிட் எடுத்து அந்த பிட்ல வந்து நம்ம அதை ப்ராப்பரா மல்ச் எல்லாம் போட்டு வச்சு அது வந்து 2 years ஆகும் நமக்கு மெச்சூர் ஆகுறதுக்கு. அதுக்கு பிறகுதான் நமக்கு அது ஈல்டு பண்ற கண்டிஷனுக்கே வரும். இப்ப நம்ம வாழை மரம் இருக்குல்ல, சைட்ல நிறைய கண்ணு வருது, அது மாதிரியே தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா அதுக்கு லைஃப் இருக்கு. நம்ம ஒரு 10 years வரைக்குமே திரும்ப அதை டச் பண்ண வேண்டியது இல்லை. அதுல இருந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். அது பிளேசிங் வந்து இப்ப நம்ம ஸ்டெம் வச்சு பண்ணும் போது 9 feet கேப் இருக்கணும் எந்த டைரக்ஷன்லயும். நம்ம பிளேஸ் பண்ற பிளான்ல இருந்து எந்த டைரக்ஷன்லயுமே 9 feet கேப்ல தான் அடுத்தது ஸ்டெம் வைக்கணும். நம்ம 2 yearsக்கு மேல ஒரு ஹெல்தி பிளான்னா அதுல இருந்து எடுத்து நமக்கு ஒருவேளை சப்போஸ் ஏதாவது பிளான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து எடுத்து அங்க திரும்ப பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ரோடு கிரியேட் பண்ணணும், நம்ம நடந்து போறதுக்கோ இல்ல நம்ம பிளான்ஸ் பாக்குறதுக்கு ஒரு ரோடு கிரியேட் பண்ணணும்னா அந்த பிளான்ட் எடுத்து நம்ம திரும்ப வேற இடத்துல வச்சுக்கலாம். டியூபர் தானே, திரும்ப வந்துக்கும். நம்ம அதை வந்து இண்டிவிஜுவல் பிளான்ஸா வைப்போம். ஒவ்வொரு ஸ்டெம், ஒரு மெயின் ஸ்டெம் ஒரு சைடு இருக்கிற மாதிரி எடுத்து வைப்போம். டோட்டலா 2 years ஆகும்னு சொன்னீங்க இல்லையா? 2 years ஆகும். இப்ப சீட் மூலமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நமக்கு 3 to 4 years ஆகும் மெச்சூர் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு. இப்ப நம்ம ஸ்டெம் ப்ரொபகேஷன் மூலமா 2 yearsல இருந்தே நமக்கு ஈல்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க 2 years ஆகும் அப்படின்ட்டு, ஆனா அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸும் தேவைப்படுமே. அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அத கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய மேஜர் இதுதான். மெயின்டெனன்ஸ் நம்ம பண்றதுக்கு வந்து ஷேடு, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஷேடு கண்டிப்பா வேணும். டால் ட்ரீஸ் above 60 feet ட்ரீஸ் வந்து இருக்கணும். 50% ஷேடு வேணும் நமக்கு. ஆமா, மல்ச்சிங் பண்ணணும். அதாவது நம்ம ட்ரை லீவ்ஸ் எல்லாம் வந்து அந்த செடியோட மேல கவர், அதாவது நம்ம கவர் பண்ணக்கூடாது. நம்ம சாயில் வந்து எப்பயுமே ஒரு ஹியூமஸ் கண்டனோட இருக்கணும், அதுக்காக நம்ம போட்டு கொடுக்கணும். ட்ரை ஆயிடக்கூடாது. ட்ரை லீவ்ஸ், நார்மலி ட்ரை லீவ்ஸ் இந்த செடியிலேயே வந்து நமக்கு லீவ்ஸ் ட்ரை ஆகி சைட்ல இருக்கும், அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். ப்ரூனிங் பண்ணணும், மல்ச் பண்ணணும், ஷேட் ரெகுலேட் பண்ணணும்.
பெஸ்ட் கண்ட்ரோல் மெயின். நம்ம மெயின்டெனன்ஸ்ல வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப ஹெவி ரெயின், ரெயின் வேணும்னு சொல்றோம், ஹெவி ரெயினா இருந்துச்சுன்னா அழுகல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும். நம்ம ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு செடி இருக்குன்னா எல்லா செடியிலயும் நம்ம கண்ணோட்டம் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரோடு பாத்த வச்சுக்கணும். எந்த செடியை நினைச்சாலும் நம்ம போய் ரீச் ஆகுற அளவுக்கு நம்ம பார்த்து வச்சிருக்கணும். இப்ப சாதாரணமா நம்ம ஒரு ரோஸ் வச்சோம்னாலே அந்த ரோஸ் கிட்ட பேசணும், மியூசிக் கேட்கணும் செடிகள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இது நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் நம்ம வளர்த்து கொண்டு போகணும். ஆமா, அதே மாதிரி நம்ம ட்ரீஸ் வேணும்னு சொல்றோம். சில சமயம் ஓவர் விண்ட் காத்து இருக்கும் போது ட்ரீஸே இதுல விழுந்துடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அப்படி உள்ள மெயின்டெனன்ஸும் பார்க்கணும். நம்ம எந்த பிராண்ட் நமக்கு ஆபத்துன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முதல்லயே கட் பண்ணணும். அதை நம்ம எப்ப அதை ஸ்டார்ட் பண்றோமோ, ஒரு சின்ன சீடு போடுறதுல இருந்து அது பெருசா வர்றது வரைக்கும் அது ரொம்பவே அதை கொஞ்சம் இதாட்டு கேரட் பண்ணணும். தட் இஸ் a very good job. அது ஆக்சுவலி இது வந்து இவ்வளவு மெயின்டைன் பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்ப அந்த ஹார்வெஸ்டிங் அப்படின்ட்டு வரும்போது அந்த ஹார்வெஸ்டிங் எப்படி நடக்குது? ஹார்வெஸ்டிங் இப்ப நீங்க காடமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட்லி நம்ம சொல்றோம். பொதுவா காடமம் அப்படின்னாலே காஸ்ட்லி நம்ம சொல்றோம், குயின் ஆஃப் ஸ்பைசஸ் சொல்றோம். ஏன் காஸ்ட்லி? எல்லாமே இண்டிவிஜுவல், ஒரு பாடும் ஹேண்ட் பிக் தான். அதனாலதான் அது மெயினா காஸ்ட்லி. லேபர் காஸ்ட் நம்ம அதான். அதனாலதான் இது வரைக்கும் காடமம்க்கு மெஷின் பிக்கிங் எதுவும் இல்ல. மெச்சோர் பார்ட்ஸ பார்த்து நம்ம ஹேண்ட் பிக் பண்ணணும். ஒரு 40 டேஸ்க்கு ஒரு சீசன் வந்து இப்ப ஃபிளவரிங் ஆரம்பிச்சு ஒரு ஜூலை எண்ட்ல நம்ம சீசன் ஆரம்பிக்கிறோம்னா ஜூலை எண்ட்ல இருந்து ஒரு பிளான்ட்டுக்கு நமக்கு 40 டேஸ்க்கு ஒருக்கா திரும்ப பிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சம்மர் வர வரைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் லேபர் வந்து கரெக்டா எது மெச்சோரோ அதை கரெக்டா எடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஒரு லேபர் கிடைக்கல அப்படின்னு நம்ம லேபர் யாரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு வேஸ்டேஜ் நிறைய ஆகும். ரைப் ஆகாததை எடுத்துருவாங்க. அது நமக்கு வேஸ்டேஜ் தான். நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கும்போது இப்ப நம்ம ட்ரை பண்ணி வர்ற நமக்கு திரும்ப இப்ப 5:1ன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ஓரளவு நம்ம போடுற இன்புட்டுக்கு அவுட்புட் கரெக்டா இருக்கும். அதேதான் அதுக்கு குறைஞ்சு போகும் ரைப் ஆகாததை எடுத்துட்டாங்கன்னா. ஏன்னா நமக்கு உள்ள இருக்கிற சீடு வந்து ஒயிட்டா இருக்கக்கூடாது, பிளாக் ஆனாதான் ரைப் ஆனதா இருக்கும். இது வந்து ஒயிட்டா இருக்கும். ஆனா நமக்கு வந்து அதனால பெரிய இருக்காது. நம்ம ரிஜெக்ட் ஆயிரும். நமக்கு அது பிஞ்சு காயின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொன்னு வந்து நம்ம ட்ரை பண்ணும் போது பிஞ்சு காய் இடையில இருந்துச்சுன்னா ட்ரையிங்குமே நமக்கு ஸ்லோ ஆகும் ப்ராசஸ். இப்ப சப்போஸ் நம்ம அந்த ஹீட்டட் சேம்பர்ல போடும் போது ஒரு டெம்பரேச்சர்ல நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்போது இந்த பிஞ்சு காய் நமக்கு இருக்கிறது வந்து இடைஞ்சல் தான். மொத்தத்துல லேட் ஆகும் நமக்கு ப்ராசஸ். நம்ம அது எடுத்த பிறகு நம்ம பார்க்க போறது நமக்கு பிளான்ட்லன்னா தெரியும் எது ரைப்புன்னு. அப்ப இது வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுல ரைப்பும் இருக்கும், அன்ரைப்பும் இருக்கும். அப்ப வந்து இந்த இது வந்து கலர் இருக்காது. நமக்கு உள்ள வந்து சீட்ஸ் வந்து கலரா இருக்காது, பிளாக்கா இருக்காது. அதுல உள்ள ஃபிராக்ரன்ஸும் கம்மியா இருக்கும் நமக்கு. ஹார்வெஸ்டிங் அதெல்லாம் பத்தி நிறைய நம்ம பேசணும். இப்போ அந்த காடமம் வந்து அதனோட ப்ராசஸிங் எப்படி? அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குதா? அந்த ப்ராசஸிங் எப்படி பண்றீங்க? கண்டிப்பா சேது, ப்ராசஸிங் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒன்ஸ் வந்து ஃபார்ம்ல வந்து நம்ம பிக் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வரோம் மெச்சூர் பார்ட்ஸை. நம்ம அதை வந்து நம்ம ஸ்டோருங்கிறது நமக்கு வந்து ஹீட்டட் சேம்பர், அதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதை கொண்டு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறது வந்து மட் பார்ட்டிகிள்ஸ் வேற ஏதாவது டஸ்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணி ஹீட்டட் சேம்பரில் நம்ம ஒரு மெயின்டைன் கண்ட்ரோல் டெம்பரேச்சரில் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 hours ப்ராசஸ். ட்ரையிங் டெம்பரேச்சரை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக 2 degrees கூட்டணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்க்கணும் ஃபுல் கம்ப்ளீட்லியாக ட்ரை ஆயிடுச்சான்னு சவுண்டு வச்சு. நம்ம அப்படி நம்ம கிளு கிளு சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்ட் பார்த்து அதை எடுத்து நம்ம வந்து பாலிஷ் பண்றோம். ஃப்ளவர்ஸ் வந்து அதுல இருந்து செப்பரேட் ஆகி போயிடும். ஃப்ளவர்ஸோட இன்டாக்டா தான் நமக்கு வரும். அது வந்து பாலிஷ் பண்ணும் போது ரிமூவ் ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட்டா ஹீட் போக விட்டு பேக் பண்ணணும். பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரேஜுக்கு. பிளாஸ்டிக் ஷீட்ஸ் போட்டு அதுக்கு மேல சாக்கு, நம்ம ஜூட் சாக் போட்டு நீடில் வச்சு டைட்டா பேக் பண்ணணும். அத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ற ரூமும் வந்து ஹியூமிடிட்டி கண்டென்ட் இல்லாம இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம தரையில டைரக்டா வைக்க முடியாது, ஷீட்ஸ் போட்டு தான் வைக்கணும், ஸ்டாக் பண்ணி வைக்கணும். அதான் நம்ம ப்ராசஸிங். ஆனா ப்ராசஸிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். ஆமா, அது நம்ம இவ்வளவு ஈல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இது கிடைக்கக்கூடியது அப்படியே ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுன்றது
ஆமா, இது நம்ம ஸ்டோர்னு சொல்றது வந்து பிளான்டர்ஸ் அவங்களாவும் வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டோர் இல்லாதவங்க வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. அத அந்த கிலோவுக்கு இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு ஸ்டோர் போடுறவங்களும் இருக்காங்க. சின்ன பிளான்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர் வச்சிருக்க மாட்டாங்க, வெளியில தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த ஹீட்டட் சேம்பர்ஸ், இது வந்து ஒரு தனி செட்டப். அதுக்குன்னு ஒரு ரூம் வேணும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் பீரியட், அந்த ஷெல்ஃப் லைஃப், ஸ்டோரேஜ் பீரியட் வந்து இப்ப நம்ம வீடுகள்ல சின்ன சின்ன டப்பாஸ்ல போட்டு வைக்கிறோம். பெருசாட்டு பல்க் ஸ்டோரேஜா இருக்கிற பட்சத்துல அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றது? இது நம்ம லாஸ்ட் சொன்ன மாதிரி தான். அந்த ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்டா அந்த பிளாஸ்டிக் பேக் போட்டு வெளியில ஜூட் சாக் போட்டு அது கம்ப்ளீட்டா சீல் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம். அந்த ரூமுமே நம்ம கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம். நம்ம ரொம்ப ஓப்பனா டெய்லி புழங்குற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அந்த ரூம். இப்படி வச்சிருந்தோம்னா 2 years வரைக்குமே நல்லா இருக்கும். எந்த மாய்ஸ்சர் அட்டாக்கும் இல்லைன்னா 2 years வரைக்குமே நல்லா இருக்கும். பல்க் ஸ்டோரேஜ் ஆக்சுவலா கார்டமம் பல்க் ஸ்டோரேஜ் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த கலரும் அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டும் அரோமா கண்டென்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம வீட்டு லெவல்ல ஸ்டோர் பண்ணும் போது ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் வைக்க முடியாது. நம்ம பவுடர் பண்ணா வைக்கலாம். பவுடர் கார்டமம் வந்து அப் டு 2 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம ஏர் டைட்டா சீல்டு பேக்கிங்ல இருந்தா மட்டும்தான் வீட்டுல நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸோட வச்சிருக்க முடியும். பல்க் ஸ்டோரேஜ் தான் பெஸ்ட். அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கார்டமம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? சைஸ் வச்சு நம்ம சொல்லுவாங்க. 8 mm கார்டமம் தான் உள்ளதுலே பெஸ்ட் கார்டம். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். 8 mm கார்டமுக்கு மார்க்கெட்ல நமக்கு நல்ல ரேட் இருக்கும். இப்ப நம்ம வந்து கிரேட் பண்ணோம்னா 8 mm மட்டும் தனியா பிரிச்சு கிரேட் பண்ணோம்னா நமக்கு நல்ல வேல்யூ. அதே இது நம்ம கிரேட் பண்றதுல நமக்கு லேபர் காஸ்ட் கூடுதல் ஆகும்னு நம்ம மொத்தமா கொடுத்தோம்னா ஆவரேஜ் ரேட் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கலர் ஈவனான ஒரு கலர் இருக்கணும் பாக்குறதுக்கு. சில சமயம் வந்து இந்த நான் சொன்னேன்ல சில டிசீஸ்னால அட்டாக் ஆகும், அழுகல் இருக்கும். இதெல்லாம் ட்ரை ஆகி வரும்போது நம்ம பாட்ல வெளியில வந்து சில ஒரு ஸ்கிராச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயெல்லாம் நமக்கு கலந்து வரும்போது நமக்கு ரேட் கம்மியா தான் கிடைக்கும். ஆமா, அது வந்து குவாலிட்டியில வந்து கொஞ்சம் குறைஞ்ச காய். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல குவாலிட்டி எப்படி பாக்குறதுன்னு, அந்த மாதிரி பையருக்கும் செல்லருக்கும் அதே அதுதான். சரி, ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்ப 8 mm இருந்துச்சுன்னா அது நல்ல இதா இருக்கணும், கலரும் நல்ல ஒரு அளவுதா இருக்கணும். ஆமா, ஆனா எல்லாருமே அதை கிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 8 mm வந்து கிரேட் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு சில சமயம் வந்து லேபர் கன்சியூமிங்கா இருக்கும். சீவ் அதுல வந்து 8 mm பிரிச்சு கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. அது நல்ல நமக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து அபவ் ஆவரேஜ் போகும். அந்த காயை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். நமக்கு அந்த லுக் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். கார்டமம் இப்ப நம்ம ஃபுட் நம்ம குக்கிங் எடுத்துக்கிட்டோம்னா போத் சேவரி அண்ட் ஸ்வீட் ரெண்டுக்குமே யூஸ் பண்றோம். அதே மாதிரி நமக்கு யூசஸ் வந்து ஃபுட்டோட முடிஞ்சிருது இல்ல, மெடிசினல் வேல்யூ இருக்கு. இதுல இருந்து எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க. நம்ம இன்ஹேலிங் யூஸ் பண்ணலாம். இட் ஹஸ் கேன்சர் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மெடிசனாகவும் யூஸ் ஆகுது, ஃபுட்டாவும் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகுது இதுல. ஏன்னா இப்ப வந்து இது வந்து இட் இஸ் நாட் அ சிங்கிள் மேன்ஸ் ஜாப். ஒரு ஆள் இருந்து பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ஏன்னா இதுக்கு நிறைய லேபர் தேவைப்படும். உங்களுக்கு நீங்க லேபர் பே பண்ணுவீங்க, அதை தவிர்த்து உங்களோட காஸ்ட் ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த சேலஞ்சஸ் எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? சேலஞ்சஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கிற மாதிரி இதுலயும் கண்டிப்பா இருக்குது. பட் வாட் வி ஃபேஸ் இஸ் டிஃபரண்ட் ஃபார் ஒன் பிளான்டர் டு another பிளான்டர். ஏன்னா அவங்கவுங்க என்ன அவங்க ஃபீல்ட்ல வந்து என்ன ஒர்க் பண்றாங்கங்கறத பொறுத்து நமக்கு மாறும் ப்ராஃபிட்ங்கிறது. நம்ம லேபர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வந்து டோட்டல் இன்புட்ல வந்து லேபர் வந்து மோர் தென் 50%னே சொல்லலாம். நாம முதலே சொன்ன மாதிரி ஹேண்ட் பிக்கிங் தான், அதனால லேபர் கன்சியூமிங் தான். பிக்கிங் சீசன் இல்லாதப்பையும் இரிகேஷன், நம்ம சம்மர்ல வந்து ரெயின் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா அதுக்கு வந்து பைப் லைன்ஸ் போட்டு வச்சிருக்கணும் வாட்டர் இரிகேட் பண்றதுக்கு. அதுவுமே லேபர் கன்சியூமிங் தான். இப்ப நம்ம ஃபாரஸ்ட்னு சொல்றப்ப நம்ம வந்து பெர்மிஷன் கேட்காம பண்ண முடியாது, அது பெர்மிஷன் கேட்டு பண்ணணும். அப்படி டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதுல ஒரு அரோமா ஒரு இதுக்கு வேண்டி நம்ம இவ்வளவு கஷ்டம்தான். பட் தட் இஸ் ரியலி பின்னாடி இவ்வளவு பேர் இருக்க வேண்டியதா இருக்குது. கரெக்ட். ஆனா அது ரியலி வொர்த் இட் தானே. ஏன்னா அது இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது இல்ல ஃபுட்ல. அப்புறம் ப்ராஃபிட் நம்ம சொல்லும் போது நம்ம பிளான் பண்றப்ப நம்ம பிக் பண்றப்ப இருக்கிற அதே மார்க்கெட் ரேட் இப்ப இருக்கணும்னு இல்லை. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. செல்லிங் வந்து 2 இருக்கு. ஒன்னு ஸ்பைசஸ் போர்ட் கண்ட்ரோல்டு ஆக்ஷன் இருக்கு,
அது வந்து ஸ்பைசஸ் போர்டோட கண்ட்ரோல்ல வருது. நம்ம செல்லர் வந்து அவங்ககிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கிறவங்க அங்க வந்து பிட்டிங் ஆக்ஷன் ஓகே ஓகே இருக்கு. அது இல்லாம நம்ம செல்லர்ஸ்க்கு வந்து டைரக்டா கொடுக்கறதும் இருக்கு. மார்க்கெட் போட்ட வேலைக்கு நம்மளுக்கு ஒரு முதல் கிடைக்கணும் இல்ல? சோ அதுதான் கண்டிப்பா. சாதாரணமா கார்டமம் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ப்ராசஸே பெருசுதான் இல்லைன்னு சொல்லல. அதனோட நம்மளோட உழைப்பு அதுல போட்டு இப்ப எந்த ஃபீல்ட்லயுமே அப்படித்தான். பட் அந்த பிளான்டேஷனோ ஃபார்மிங்கோ இருக்கும்போது நம்மளோட இது கொடுக்கும்போது அந்த ஈல்டு கிடைக்கும் போது சந்தோஷமும் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு 9 to 6 ஜாப் இல்ல அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா. தேங்க்யூ சோ மச் ஆர்த்தி. இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையா அந்த கார்டமம் பிளான்டேஷனை பத்தி அது எப்படி நீங்க ப்ராசஸ் பண்றீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க, எப்படி எப்படி அதனோட இது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ சோ மச் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வேண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கும் தேங்க்யூ. நாலேஜ் இஸ் டபுள் வென் ஷேர்ட்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க கூட ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதை பத்தி தெரியுது. நம்ம இன்னும் நம்மளால ஒரு 4 பேருக்கு தெரியுதுங்கிறது ஒரு சந்தோஷம். நீங்க வந்து ரொம்ப ஒரு அருமையான வேலை செய்றீங்க. எல்லா ஃபீல்ட்லயும் அவங்களோட இதை வந்து இன்னும் ஒரு 100 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்க. அது வந்து உண்மையாவே அப்ரிஷியபிள். ஆமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆர்த்தி. It's my pleasure too. Yeah, sure.